ஏழரை சனியால் நமக்கு பாதிப்பு உண்டா? லக்னத்திலிருந்து ஏழரை சனியை நாம் பார்க்கணுமா, ராசியிலிருந்து பார்க்கணுமா? இப்போ என்னென்னா, இங்கே எத்தனை பேர் உட்காந்துருக்கீங்க? அப்ராக்சிமேட்டாக 100 பேர் உட்காந்துருக்கீங்கன்னு வைங்க. எத்தனை பேர் மேஷ ராசி? கை தூக்குங்க. 2. எத்தனை பேர் சிம்ம ராசி? கை தூக்குங்க. ரைட்டா? எத்தனை பேர் துலா ராசி? கை தூக்குங்க. ரைட். எத்தனை பேர் விருச்சிக ராசி? ஓகே. எத்தனை பேர் மீன ராசி? ஓகேவா? எத்தனை பேர் கடகராசி? ரைட். ஓகே. இப்போ இத்தனை கேள்விக்கு எல்லாருக்குமே பதில் தெரியும். இப்போ நான் கேட்குறேன், எத்தனை பேர் மீன லக்னம்? ஒருத்தவங்க மட்டும் தூங்கியிருக்காங்க, 2 பேர். எத்தனை பேர் விருச்சிக லக்னம்? சரியா? எத்தனை பேர் கன்னி லக்னம்? சூப்பர். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு ரேஷியோ, நான் ராசி கேட்கும்போது 100க்கு 100 அத்தனை பேருக்கும் உங்கள் ராசி தெரியும். லக்னம் கேட்கும்போது 85% யாருக்குமே தெரியாது. ராசி பிரகாரம் தான் ஆக்சுவலாக சனியுடைய கோச்சாரத்தை வச்சு நம்ம 7.5 சனி, அஷ்டம சனி இதெல்லாம் நம்ம கணிப்போம். இன்ஃபேக்ட் சொல்லணுன்னா, உங்கள் ஜாதகத்தை ஓப்பன் பண்ணால் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது உங்கள் தலை விதினா லக்னம் தான். லக்னம் வில் டிசைட் யுவர் டெஸ்டினி.